இதெல்லாம் கை குழந்தையா இருக்கும் போதே அமைக்கு பிடிச்சி செய்ய வேண்டிய காரியம். இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவரை விரட்டி போடுங்கடா, மொட்டை அடிக்கணும், காது குத்துறோம்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? விட்டா ஒலிம்பிக்லயே ஓடி ஜெயிச்சிருவாங்க. ஐயோ, எனக்கு அப்பவே தெரியாம போச்சுடா. இப்பதான்டா இந்த ஜோசியர் சொல்றாரு. தம்பி, இந்த ஜாதகத்துல தெய்வ குத்தம் இருக்கு. ஏற்கனவே குலதெய்வத்துக்கு வேண்டியபடி மொட்டை அடிச்சு காது குத்தலனா இந்த ஜாதகனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. ஐயோ ஐயா ஜோசியரே, அந்த வார்த்தையவே திரும்ப திரும்ப சொல்லாதீங்கயா. டேய், என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்டா. எப்படியாவது விரட்டி புடிடா. இந்த பொறுப்பு அவனுக்கு கொஞ்சமாவது இருக்கா? துள்ளி குதிச்சு ஓடுற வயசாது. அங்க பாரு எப்படி ஜம்ப் பண்ணி ஓடுறான்னு. விட்டா பாம்பன் பாலத்தையே தாண்டுவான் போல் இருக்கு. இப்படியே விட்டா இது நடக்கிற கதை இல்ல. டேய், எவன்டா மொட்டை அடிக்கிறவன்? நான் தானுங்க. கத்தி எடுத்து கையில வச்சுக்க. யாரா காது குத்துறவன்? நான் தானுங்க. ஊசி எடுத்து கையில வச்சுக்க. சரிங்க. கம் ஆன், ஃபாலோ மீ. புடே அமுக்குங்கடா. அப்படியே அமுக்குங்கடா. டேய், வந்து காது குத்துறா. மொட்டை அடிச்சு தான் காது குத்தணுங்க. ஐயோ, வட்டா படிச்சா வந்து காது குத்துறா. புடிங்க, அசைக்காம அப்படியே புடிங்க. என்ன ஊசி இது? பச்சை குழந்தையா மாப்பிள? என் மாப்பிள உயரத்துக்கு தகுந்த மாதிரி ஊசி ஆடுறான். ஏங்க, இது சரியா இருக்கான்னு பாருங்க. இது கோடி ஊசியா? எந்த சாடி ஊசியா கடிச்சு குத்துற? ரொம்ப நேரமா நான் இங்க உட்காந்துருக்கேன்ல, எனக்கு டிஃபன் வைக்காம அவருக்கு வைக்கிறியே. எனக்கு டிஃபன் வைக்கிறத பத்தி நீ கேக்குறியா? நான் யார் தெரியுமா? யார் நீ? தாரா சிங். என் பேரை கேட்டா இந்த ஊரே ஆடிடும். தாரா சிங்னா எனக்கு என்ன, கிங்காங்கா இருந்தா எனக்கு என்ன? அட்டே ஒடியா. குட் மார்னிங் சார். ஹவ் ஆர் யூ சார்? நமஸ்காரம் சார். சார் நான் தெரியாம சொல்லிட்டேன் சார். இனிமே இப்போ உன்னை குத்தி கொல்ல போறேன். கொல்றீங்களா சார்? இன்னும் டிஃபன் கூட சரியா சாப்பிடல சார். சார், இந்த நாட்டுக்கு என்னால பெரிய நன்மை காத்துக்கிட்டு இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. என்னடா பெறாத்துற? அது வந்து சார், அதான் சார் அந்த 302வது செக்ஷன், அந்த தூக்கு தண்டனை சட்டத்தை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதுல நான் ஜெயிச்சுட்டேன். அப்புறம் நீங்க என்ன கொலை பண்ணாலும் உங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்காது. எப்படி? என்னடா கதை விடுற? தாராசிங், தாராசிங், இந்த பையனை பார்த்தா பாவமா இருக்கு. விட்டுருப்பா, தயவு செய்து விட்டுருப்பா. யாரு செஞ்ச புண்ணியமோ தப்பிச்சேன். தாராசிங் சார், என் டிஃபன், இந்த கடை டிஃபன் எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட்டு விடுங்க. அப்ப கடைக்காரரே, இனிமே இந்த கடை பக்கமே நான் வரமாட்டேன். வேணா எந்த தேங்க்யூ.